கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த வசனத்தை நான் பேச துவங்கும் பொழுதே, ஒருவேளை ஊழியத்திற்காக கொடுப்பதை குறித்து ஆலயத்தில் கொண்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும், தசம பாகங்களை கொடுக்க வேண்டும், காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தால் கடவுள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பார். ஆகையால் நீங்கள் அதிகமாய் கொடுங்கள், கடவுள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் பணம் கொடுத்து அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்ற நிலைக்கு நான் கடவுளை தள்ளி இந்த வசனத்தை அப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்தோடு கூட இங்கே நான் தியானிக்க விரும்பவில்லை. மாறாக இந்த வசனத்துடைய ஆழமான அர்த்தத்தை ஆண்டவர் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஏன் பேசுகிறார் என்பதை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு மேலே இருக்கிறதான 36வது வசனத்தை படித்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் நம்பி இருக்கின்ற அல்லது உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதான கடவுள் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். இன்னும் அதே அதிகாரத்தில் அதற்கும் கொஞ்சம் முந்தி இருக்கிறதான 35வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தால் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய உச்சம் எப்படி இருக்கிறதாம்? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட. அப்படி என்றால் என்ன? கடவுளத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு கடவுளை காயப்படுத்துகின்ற, இது கடவுளால் உண்டாயிற்று என்ற அந்த மகிமையை செலுத்த மறந்து கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற, அல்லது கடவுளா எனக்கு கொடுத்தார், இது நான் கஷ்டப்பட்டு உழைத்தது, நான் படித்திருக்கிறேன், என் படிப்பிற்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைத்திருக்கிறது, ஆகவே நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களை குறித்து நன்றி அறியாதவர்களும் துரோகிகளுக்குமே கடவுள் என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏன் அவர் நன்மை செய்கிறார்? அடுத்த வசனத்தை நாம் வாசித்தோம். அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 38வது வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கொடுங்கள், கொடுங்கள். அப்படி என்றால் கர்த்தர் இங்கே நம்மை பார்த்து வலியுறுத்துகின்ற காரியம் என்ன என்றால், நீங்களும் அப்படி இரக்கமுள்ளவர்களாக இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். தேவையில் இருக்கிறவர்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுங்கள். பிரச்சனையில் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவியாய் நீங்கள் கை கொடுங்கள். பணம் தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்த, அன்புக்கு ஏங்குகிற மக்களாக இருக்கிறார்களா, அல்லது ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்களா, அவரிடத்தில் போய் நீங்கள் நின்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறீர்களா? இது கூட என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கொடுக்கிறவைகள் என்ற நிலைக்குள்ளாக அதை கொண்டு வருகின்றது. கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் கொடுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவையுள்ள மக்களிடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நிகழ்கின்றது? நம்முடைய கடவுள் நம்மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நம்மீது அன்புள்ளவராய் இருக்கிறார். நமக்கு எல்லா விதத்திலும் கடவுள் நமக்கு கொடுப்பதற்கு, கடவுள் நம்மை பலப்படுத்துவதற்கு, கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, கடவுள் எல்லா விதத்திலும் நமக்கு ஒத்தாசையாக இருப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு ஒருவேளை கொடுக்கக்கூடிய பலனை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் அது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மாபெரும் கிருபை. ஒருவன் ஒரு தேவையோடு கூட வந்து நிற்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஏன் அந்த மனிதன் ஆசைப்பட்டு அங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றான்? இல்லவே இல்லை. அவனுடைய நிலைமை அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? கொடுக்கிற இடத்துல கடவுள் நம்மை வைத்திருக்கின்றார் இல்லையா? கொடுக்கிற இடத்துல கடவுள் நாம் இருக்கும்படி நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளால் இயன்ற அளவிற்கு அவனை கை கொடுத்து அவனுடைய அவசரத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தானே கர்த்தர் நம்மை இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இல்லாதவர்களை பார்த்து ஏளனமான பார்வை பார்ப்பதும், இல்லாதவர்களை அற்பமாய் நினைப்பதும், இல்லாதவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது அவர்களை மிகவும் இழிவாக நடத்துவதும், அவர்களை ஒரு தொந்தரவாகவும், அவர்களை ஒரு பாரமாகவும், அவர்களை அவசியமில்லாதவர்களாகவும் கருதுவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று. கடவுள் அதை கூர்ந்து கவனிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அற்புதமான இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படியானால் அவசரத்தில் தேவையில் இருக்கிற ஒருவருக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது கடவுள் தனக்கு செய்ததாக அவர் கணக்கில் எடுத்து கொள்ளுகின்றார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அலட்சியமாகவும் வேண்டா வெறுப்பாகவும் ஒருவருக்கு நாம் ஒன்றை செய்ய நினைப்போமானால் அது கடவுளையே அலட்சியப்படுத்துவதைப் போல் இருக்கிறது. அதனால் நீங்கள் அப்படியே வாரி கொட்டி விட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. உங்களால் இயன்றதை தேவையில் இருக்கிறவர்களுக்கு கட்டாயம் செய்யுங்கள். அப்பொழுது கடவுளுடைய இரக்கம் உங்கள் மீது வரும். கடவுளுடைய இரக்கம் என்ன செய்யுமாம்? அந்த 38வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அமுக்கி குலுக்கி நன்றாக அலர்ந்து சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்களுடைய மடியில். அப்படி என்றால் கடவுள் உங்களை அப்பரிமிதமாக ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை பிறரோடு கூட, தேவையில் இருக்கிறவர்களோடு கூட, அதுவும் யார் உங்களுக்கு திரும்ப செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்கள். இதை கொடுத்தால் அது எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு செய்வது அல்ல, எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது. அது கடவுளுடைய பார்வையில் ஒரு விலையேற பெற்றதாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடாமல் இருக்கவே மாட்டார். ஏனென்றால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவனுக்கு அவர் திரும்ப கொடுப்பார். ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை எத்தனை அருமையானது ஐயா. நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர்,
பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளோ பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அது இல்லாத மக்களிடத்தில் ஆண்டவரே நாங்கள் இந்த அன்பை காண்பிக்கும்படியா எங்களால் இயன்றதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கெஞ்சி நிற்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நாங்கள் திரும்பி பார்த்தால் நாங்கள் கடந்து வருகிற பாதையில் எங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை கடவுள் செய்கிறீர். அது பொருளாதாரமாக இருந்தாலும், அது ஆரோக்கியமாக இருந்தாலும், ஆண்டவரே இதோ குடும்பத்தில் பிள்ளைகள், மனைவி, ஆண்டவரே உறவுகள் என்ற உறவு நிலைகளிலே இருக்கிறதான சமாதானம், சந்தோஷமாக இருந்தாலும், எல்லா விதத்திலும் கடவுள் எங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்து கொண்டு வருகிறீர். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவரே, அது பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய ஆலோசனைகளாக இருந்தாலும், எங்கள் ஆதரவாக இருந்தாலும், எங்களுடைய அன்பின் பரிமாறுதலாக இருந்தாலும், கர்த்தாவே நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு மீதும் கடவுள் கஷ்டப்படுகிற மக்களை பார்த்து மனதுருகினீர் என்று எழுதியிருக்கிறது ஐயா. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாய், மனதுருக்கம் நிறைந்தவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் கிருபைகளை தாரும். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.